சரிடா, தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கணும், நான் கிளம்புறேன். சாயங்காலம் வருவே அப்படி ஒரு ட்ரிப்புக்கு பல முறை யோசித்துட்ட. எனக்கு என்னமோ நீ தப்பான முடிவு எடுக்கன்னு தோணுது. எனக்கு என்னடா பண்ண சொல்ற? டேய், நீ பெரிய தப்பு பண்ணுத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். இருந்தாலும் ஓ வாழ்க்கை நீ தான் முடிவு பண்ணணும். அதான் நான் ஒண்ணும் சொல்லல. டேய் தாஸ், டேய், என்னடா நடக்குதுங்க? என்ன சார்? என்னடா ஒண்ணும் தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்க? தேவைதான் அல்ல திட்டு வாங்க. என்ன அந்த ராணி பொண்ணுக்கு என்னடா பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்லணும்? டேய், அந்த புள்ளைக்கு விவரம் தெரியும் முன்னாடி நீ கையை பிடிச்சி சுத்தி இருக்க. இப்ப என்னமோ கலட்டி விட்டு போற? நான் இல்ல. என்ன நீ இல்ல? அல்ல கொடுங்க சார், நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். உங்க அப்பா என்ன உனக்கு நிச்சயத்தை ஏற்பாடு பண்ணியிருக்காரு, ஊர் முழுக்க சொல்லிட்டாரு. டேய், என்ன பத்தி தெரியாம விளையாடாத. இல்ல, அதுல ஒரு காரணம் இருக்குது. என்னடா காரணம்? இல்ல, எங்க அப்பா எனக்கு ஏதாவது ஆயிரம்னு பயப்படுதாரு. புரியல. அது வேற ஒண்ணு இல்ல சார். ராணி வயத்துல இந்த ராணி பிள்ளை இருக்கும்போது அப்ப மிலிட்டரிக்கு போறேன்னு சொல்லிட்டு காணாம போய் செத்து போயிட்டாராம். அதுக்கு காரணம் அந்த ராணி பிள்ளை ராசி தானா. அந்த ராணி பிள்ளையார் தான் அப்பா இறந்து போயிட்டாராம். அந்த பிள்ளை ராசி தான் உங்க அப்பாவை கொண்டுட்டான். அதனால இவன் கல்யாணம் பண்ணாலும் இவனுக்கு ஏதாவது ஆயிரம் அப்பா சொன்னாராம். அதான் உசுர் பயம் வந்துட்டு இவனுக்கு. உசுர் பயத்துல இப்ப அந்த பிள்ளை வேண்டாங்க. ஆம்பளைடா நீ? தெரியாம எங்க நீ ஆம்பளை தானே? அப்பா பயப்படுதாரு, நான் என்ன பண்ணட்டும்? அப்பா பயப்படுதாரா, உனக்கு பயம் வந்துட்டா? அப்பா இருந்துட்டா அந்த பிள்ளை காரணமாவா? அந்த பிள்ளை ராசியாம். இவ அப்பா சாதகம்லாம் பார்த்தாராம். அந்த புள்ளைய கட்டிக்கிற யாரா இருந்தாலும் இறந்து போயிருவாங்களாம். அதனால இவன் பயந்துட்டான். அது சாவதுக்கு முன்னாடி அவளை கரம் பிடிச்சிட்டு சாகணும்டா. அதுதான் உண்மையான காதலே. அவ அப்பா சாதகம் பார்த்திருக்காரு, இவனுக்கு கண்டம் இருக்கான். அந்த பொண்ணுதான் அந்த கண்டமா. டேய், இது இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க? அப்பாக்கு அதுல நம்பிக்கை உண்டு. டேய், அப்படி பார்த்தா ஒரு தங்கச்சி கூட பிறந்தல இருந்து ராணி கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த 4 பிள்ளைங்களுமே அவ கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கு. பிறந்தல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்குலாம் வராத சாவாடா உனக்கு வந்துட போதே. ஒன்னாவே சுத்திட்டு இருக்கடா. அந்த பிள்ளைக்கு எதுவும் ஆகல. வாழ்க்கை கொடுக்குற உனக்கடை ஏதாவது ஆக போகுது. எங்க அப்பா கிட்ட நான் எவ்வளவு எடுத்து சொல்லி பார்த்துட்டேன். எடுத்து சொல்லி பார்க்கல, பயந்து ஒதுங்கிட்டேன்னு சொல்லு. அதான் உண்மை. இவனுக்கு உயிர் பயம் வந்துட்டு. ஆமா, பயமா இருக்கு சார். என்னடா சொல்ற? எனக்கும் பயம் வந்துட்டு சார். சந்தேகம் வந்துட்டு. எனக்கு ராணிய வெறுக்கல. அவ இல்லாம என்னால வாழவும் முடியாது. ஆனா இப்ப அதே நேரத்துல எனக்கு பயமும் வந்துட்டு. ஒருவேளை அவ கத்த தாலி கட்டி அவளை நான் அனாதையா விட்டுட்டு போய் மறுபடியும் ஊரே சேர்ந்து அவளை ராசி இல்லாதவன்னு சொல்லி திட்டுனா? சாக்கு போக்கு சொல்லாதடா. உங்க அப்பாட்ட இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? கொஞ்ச நாள் போட்டுமே. அந்த புள்ள இல்லாம நீ வாழ்ந்துருவ முடியாது. இன்னொருத்தனுக்கு அந்த பொண்ணை விட்டு கொடுத்துட்டு போறேன். நீ ஒதுக்குற மாதிரி இனி வரவங்களும் அந்த புள்ளைய ஒதுக்கிட்டா அந்த புள்ள எதிர்காலம் எதுக்கு ஆகும்? காதலிச்சவனே பயத்துல விட்டுட்டான்னு சொன்னா இனி அந்த புள்ள எதிர்காலம் எதுக்கிட்ட ஆகும்? இனி ஊரே அப்படிதான் சொல்லும். இது வரைக்கும் உங்க அப்பா மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப ஊரே சொல்லும். அதுக்கு தான் நீ வழி வச்சுக்கிட்டு இருக்க. ஒரு பொண்ணு சாவம் சும்மா விடாது, சொன்னா கேளு. இல்ல, அவ வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கட்டும். சரிதான், நான் கூட அந்த பொண்ணுகிட்ட பேசினேன்டா. செல்வசார் பின்னாடி சுத்துறாரு என்னன்னு கேட்டேன். என் மனசு நிறைய கருவப்பையதான் சார் இருக்கான். செல்வசாரை பார்த்தா என்னன்னு தெரியல, எனக்கு ஏதோ ஒரு வித பாசம் வருது, அவ்வளவுதான். அது அவர் நல்லது செய்யறதுனால எனக்கு பாசம் வருதா, இல்ல ஏதோ ஒரு உணவு அவர் மேல பாசம் வைக்க சொல்லுதான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவர் மேல எந்த தப்பான எண்ணமும் வரலன்னு சொன்னாடா. அது ஏதோ சில மனுஷர்களை பார்த்தா நமக்கு தன் அறியாம வர உணர்விடாதே. சில மனிதர்களை பார்த்தா நம்மள அறியாமல அவங்க மேல ஏதோ ஒரு பாசம் வரும். அவங்க யாரு என்னன்னு கூட நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு உறவு, முன்ஜென்ம உறவா கூட இருக்கலாம். ஏதோ ஒரு உறவு, அவர் மேல அவருக்கு ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருக்குது. அவரால திட்ட முடியல. அது காதல் இல்லடா. என்ன அப்படி சொல்லி கொச்சப்படுத்தாதீங்கன்னு சொன்னா. அப்பவும் நான் கேட்டேன், ஊரே உன்னை பார்த்து அப்படி சொல்லுதமா, அப்பமாதான் அவரை விட்டு தூரம் வர வேண்டியதானே நான் கேட்டேன். என்ன தெரியல சார், எனக்கு ஏதோ ஒரு பாசம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. இதுக்கு மேல என்னடா பண்ண முடியும் அந்த பிள்ளைகிட்ட? அதான் சொல்றேன், அவ அங்கேயே வாழ்ந்துட்டு போட்டோம். அதுக்கு அந்த பிள்ளை செத்து போய் சொல்லிச்சுடா. நானும் கேட்டேன். வாழ்ந்தா கருவப்பைதான், இல்லன்னு எனக்கு யாருமே இந்த உலகத்துல வேண்டான்னு சொன்னாடா. அந்த புள்ள உணர்வுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கணும்டா. அதுக்கு ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல தெரியல, அவ்வளவுதான். டேய், சத்தியமா சொல்றேன், நான் படிச்சிருக்கேன்டா. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நிறைய நடந்திருக்குடா. அவங்களுக்கும் நமக்கு எந்த உறவும் இருக்காது. ஆனா நமக்கு ஏதோ அவங்கள பிடிக்கும். அவங்க கிட்ட பழகிருக்க வேண்டாம், பேசிருக்க வேண்டாம், உறவு வச்சிருக்க வேண்டாம். ஆனா பிடிக்கும். அது ஏன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படி ஒரு உணர்வு தாண்டா அது. அதை நம்ம கொச்சப்படுத்த கூடாது. இங்க பாரு, வேண்டாம், இப்போதைக்கு கல்யாணம் பண்ணாத. சொன்னா கேளு. அவ அப்பா நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாரு. பொண்ணை பத்தி இவன் ஓகே சொல்லியிருக்கான். வேண்டாண்டா, அந்த பாவோட சும்மா விடாதுடா. ஏற்கனவே தகப்ப இல்லாத புள்ள இப்படி நீயும் தண்டிச்சிட்டனா அந்த புள்ள எதிர்காலம் எடுத்துக்கிட்ட ஆகும். அவங்க அம்மாக்கு ஒருவனு யாருமே இல்லடா அந்த ஊர்ல. அண்ணன் தம்பி இருக்கானதான் பேரு. ஒரு பையன் வந்து எட்டி பார்க்கல. மாசம் 100 200 கொடுக்காருங்க. அவ்வளவுதான்டா. அந்த பொண்ணு அதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கே. அவன் அம்மாக்கு என்னடா வயசு இருக்கும் யோசித்து பாரு. யார்கிட்ட உதவின்னு கேட்கும்? என் பிள்ளைக்கு மாப்பிள்ள பாருங்கன்னு யாருக்கிட்ட போய் கேட்கும்? வேண்டாண்டா, அந்த பாவம் நமக்கு வேண்டாம். ஏற்கனவே வாழ வேண்டிய வயசுல புதுசு இல்லாம வாழ்ந்திருக்கேன். இப்ப அந்த புள்ளையும் கொண்டுதானடா பாவம்.
நான் என்ன சார் பண்ணட்டா? நான் இங்க பாப்பனா அங்க பாப்பனா, என் மண்டையே கடந்து உருளுது. டேய், இப்போதைக்கு உனக்கு கல்யாணம் வேண்டாம்டா, சொன்னா கேளு. எடி ராணி, எடி ராணி, என்னம்மா இங்க வா. எம்மா, என்னடி? எம்மா, அப்பா எப்படிம்மா இருப்பாரு? போனவரை பத்தி இப்ப எதுக்கிட்டு நீ கேட்டுக்கிட்டு இருக்க? நீ அப்பா பாத்திருப்பலாமா? ஆமாமா, பார்த்தேன் 10 நாள் பார்த்திருப்பேன். அப்பா எப்படிம்மா இருப்பாரு? நான் மறக்கும் நினைக்க, ஞாபகப்படுத்தாத. ஏம்மா, புதுசா இல்லாதவங்களா வெளிச்சல தானம்மா நம்ம ஊர்ல கட்டுவாங்க. நீ ஏம்மா இப்படி இருக்க? எனக்கு பிடிக்கும், அத ஏன் நான் போடக்கூடாது? ஊரே கேக்குது, நீயும் கேட்டுட்ட அப்படிதானே? நீ பாட்டுக்கம்மா, யார் கேட்டா என்ன? சும்மா நான் கேட்டேம்மா. ஏம்மா, நான் படிச்ச வேலைக்கு போய் உனக்கு நிறைய நகை நட்டு செஞ்சு போடுறேன்மா. ஏடி, நெக்லஸ் செஞ்சு தானே? அம்மைக்கு இந்த தொலாக்கு செஞ்சு கொடுட்டி, அந்த சிமிக்கி கம்மல்ல கல் வச்சு வருதுல்ல, இந்த காது மாட்டியோட, அதை வாங்கி கொடுட்டி. கண்டிப்பா வாங்கி தரேம்மா. எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்க, சீட்டு போட்டு வாங்கலான்னு பார்த்தேன். சீட்டு சேருவானாங்குது, வாங்கி தரேம்மா. பட்டுச்சாலையும் கெட்டக்கு ஆசைதான். அது ஏதோ 2000-3000 காவ. அதான் இப்ப குறைஞ்ச பட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன் பாத்துக்க. 4000 பட்டு நான் வாங்கி தரேம்மா. எடி, பெரிய பார்டர் வச்சு வாங்கணும்னு. சரிம்மா. அம்மா, அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழட்டும், நான் இருக்கேம்மா. கேம்பில் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஏமா, இந்த பாலை செல்வா சார் கேட்டு விட்டுருந்தாரு, கொண்டு கொடுத்துட்டு வந்துருமா? சரிங்கம்மா. எங்க பாரு, உன்னை யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு அம்மா விட்டுட்டு போயிடாதுன்னு. என்னை எல்லாரும் ஒதுக்குனப்போ கூட என்னை ஒதுக்காம வளர்த்தவ நீமா. நீ நினைச்ச இதை விட்டுட்டு உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு போயிருக்கலாம். ஆசை, கனவு, உணர்ச்சி எல்லாத்தையும் உசுரோட கொளுத்திட்டு எனக்காக வாழ்ந்த பாரு. நான் யாருக்காகவும் எந்த முடிவும் எடுக்க போறது இல்லம்மா. இனி வாழ போறது உனக்காகம்மா. என் தங்கம், இங்க பாரு, இப்படிதான் இந்த உலகம். இந்த மனுஷங்களே இப்படிதான். ஆசை காட்டிட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. வாக்கு கொடுப்பாங்க, கடைசி வரைக்கும் கூட இருப்பேன்னு வாக்கு கொடுப்பாங்க, ஏமாத்திடுவாங்க. மனுஷங்களை நம்ப கூடாதுமா. மனுஷன் யாரும் சொன்ன வாக்க நிறைவேற்ற மாட்டான். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு சந்தோஷமா வாழ. அம்மா அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. நான் எந்த மனுஷனும் நம்புறதே இல்லை. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எது நடந்தாலும் அவர் சித்தம் இல்லாம நடக்காதுங்கிற நம்பிக்கையில என் வாழ்க்கை கடந்து போய்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, கடவுளுக்கு தெரியும் நமக்கு எந்த நேரத்துல எதை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லா தெரியும். நமக்குன்னு எழுதப்பட்டது கண்டிப்பா நம்மளை வந்து சேரும். நமக்குன்னு கடவுள் கொடுத்ததை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அப்படி தட்டி பறிச்சுட்டு போறாங்கன்னா அது நமக்கானதே இல்லை. நமக்கான ஒரு பெரிய பொக்கிஷா நமக்காக பின்னாடி காத்துக்கிட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். நமக்கு பிடிச்சதோ நம்ம வேண்டுனதோ நம்ம கையில கிடைக்கலன்னா அது கடவுளுக்கு சித்தம் இல்லைன்னு தான் அர்த்தம். நமக்கு பொருத்தம் இல்லாததை கடவுள் ஒரு காலமும் கொடுக்க மாட்டாரே. நமக்கு பொருத்தம் இல்லைன்னு இப்ப வேணா தோணலாம், ஆனா முடிவுல அதுதான் சரியான பொருத்தமா இருக்கும். கடவுள் கரெக்டா தான் நமக்கு செய்வாரு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு நம்மளை ஏமாத்தினவங்க நினைச்சு உன் வாழ்க்கை வீணடிக்காம சந்தோஷமா சிறகடிச்சு துள்ளி குதிச்சு விளையாடு. அம்மா அதுக்குதான் இந்த ஊரே உன்னை கரிச்சு கொட்டினாலும் அம்மா உன்னை விளையாட விட்டேன். இந்த வயசுல விளையாடாம எப்ப விளையாட முடியும்? நீ பாட்டுக்கு விளையாடு தங்கம், உனக்கு பிடிச்ச மாதிரி வாழை. ஒன்னே ஒண்ணு, அம்மா விட்டு மட்டும் போயிடாத, அவ்வளவுதான். போ, கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷனோட போ. அப்ப என்னை விட்டுட்டு போ, அது போதும். இனிமேல் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேம்மா. அப்படிலாம் இல்லை, அம்மாக்கு அமைஞ்ச மாதிரி உனக்கு அமைஞ்சுன்னு அப்படியே நினைக்க. உனக்கு நல்லா அமையும். அம்மா சொல்றேன் பாரு. இப்ப மாத அம்மா பேச்ச கேளு. நல்லா படிச்சு முடி. நல்ல பணக்காரனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க. பணக்காரனா அதுக்காக குணம் இல்லாதவனுக்குலாம் நான் கெட்டி கொடுக்க மாட்டேன். பார்த்து விசாரிச்சு தான் கெட்டி கொடுப்பேன்.
அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? ரொம்ப இருக்குமா. உன்னை ஏமாத்திட்டு போனவங்கள நினைச்சு அழாத. இவ்வளவுதான் அவங்க உனக்கு கொடுத்த நம்பிக்கை. உங்க அப்பாவும் அப்படித்தான். என்னை பார்த்த அன்னைக்கு உன் மேல உசுரா இருப்பேன், உனக்காக தான் வாழுவேன், உன் கூடயே இருப்பேன்னு சொன்னாரு. போன வருதான் நான் இப்போ நீ கேட்டிய எதுக்கு பூவோடையும் பொட்டோடையும் இப்படி அழகழகா இருக்கேன்னு. ஒருவேளை உன் அப்பா திரும்பி வந்துட்டாருனா, ஒருவேளை உங்க அப்பா உசுரோட இருந்தாருனா, அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் பாத்தியா? அதுக்குதான் இந்த ஊரே என்ன கேவலமா பேசுச்சு. நான் என்ன மாத்திக்கலையே. ஒருவேளை என் புருஷன் எங்கேயோ ஒருத்தர் உசுரோட இருந்தா எனக்காக காத்துக்கிட்டு இருந்தாருன்னா, அதுக்குதான் நம்பிக்கை. அவர் மேல எனக்கு இருக்க நம்பிக்கை. நீ சந்தோஷமா இருமா. பாரு, அந்த கலப்பை உன்னை ஏமாத்திட்ட நினைச்சு வருத்தப்படாதுன்னு. இங்க பாரு, இந்த வயசுல வர காதல் தான் எல்லா பிள்ளைகளுக்கும் வரதான். அது உனக்கும் வந்தது. எல்லாத்துக்கும் காதல் கை கூடுன்னு சொல்ல முடியாது. அப்படி நினைச்சிரு. கை கூடலனா அது கடவுள் உன் கூட இணைக்கலன்னு தான் அர்த்தம். விட்டுரு, உனக்கானது எங்கேயாவது இருக்கும். அவனுக்கு வர திங்கக்கிழமை நிச்சயதார்த்தமா. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, சரியா? அவன் வேணா கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு போறான். என் புள்ள படிச்சு பெரிய ஆளாவே. நீ படித்தங்க, அம்மா உன்னை படிக்க வைக்க. சரிம்மா, செல்லம்மா. இப்பதான் என் புள்ள மாதிரி இருக்கு. சரிம்மா, இந்த பாலை கொண்டே செல்வசாரத்துல இருந்து கொடுத்துட்டு வந்துருமா? சரிம்மா. அம்மா, நான் ஆசை இல்லாதவெல்லாம் இல்லல்லம்மா. காட்டு சொன்னா நீ பிறந்த நேரம் தான் நான் இன்னுமாவது வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ பிறக்கலன்னா என் நிலைமை என்னத்துக்கிட்டே ஆயிருக்கும். இப்ப எனக்கு என்ன குறை இருக்குங்க? நல்ல வீடு வாசலு தோட்டம் துறவு சந்தோஷம் எல்லாமே நீ வந்த யோகம் தாண்டி. நீ மட்டும் பிறக்கலன்னா என் நிலைமை நினைச்சு பாரு. என் பொண்ணுதான் இந்த உலகத்திலே அதிர்ஷ்டக்காரி. எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா, நான் இத கொண்டு கொடுத்துட்டு வரேன். போ, பாலை சிந்தாம கொண்டு கொடுத்துட்டு வா. சரிம்மா. என் பொண்ணு சிரிப்பா பாரு. எங்க அப்பா இந்த முடிவு எடுத்திருக்காரு. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? இது சாக்கு போக்கு. ஆம்பளை தானே, என்னால கட்ட முடியாது, எனக்கு பிடிச்சவள தானே கட்ட முடியும். அது சாவா இருந்தாலும் அவ கூட வாழ்வேன்னு நீ சொல்ல வேண்டாம். உனக்கு பயம்டா, உசுறு பயம். நீ கெட்டவே வேண்டாம்டா. நீ கல்யாணம் பண்ணாலும் அந்த புள்ள வாழ்க்கை நரகமாயிரும். நீ பாட்டுல பைக்ல போவ, நீ கொளுத்து கீழே விழுவ. அதுவும் அந்த புள்ள ராசின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து அந்த பொண்ணு மேல பழிய போட்டு அந்த பொண்ணு சாகடிச்சிருவீங்க. வேண்டாண்டா, நீ இந்த எண்ணத்தோட புள்ள கல்யாணம் பண்ணவே வேண்டாம். அந்த பொண்ணு எப்படிதான் ஊருக்கே தெரிஞ்சு போச்ச. நீங்க இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா என்ன, தெரியாம போனா என்ன? வந்து சரி, சரிடா, நான் வரேன். ராணி, சாரிடி. எங்க அப்பா எனக்குன்னு படைக்கப்பட்டிருந்தா அது எப்படி வேணாலும் என் கையில வந்து சேரும். என் கையில வந்து சேரலனா அது எனக்கானதே இல்லை. வேண்டாம் வேண்டாம், உங்க அப்பா சொன்ன மாதிரி நான் ராசியில்லாதவளாவே இருந்துட்டு போறேன். இல்ல, நான் மறுபடி பேசுறேன்டி அப்பா கிட்ட. என்னால என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாதுடி, சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு எந்த வருத்தமும் வேண்டாம், எந்த குற்ற உணர்ச்சியும் வேண்டாம். நல்லா இருங்க. எனக்காக எங்க அம்மா வாழ்க்கையை இழந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் இனி வாழணும். நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கு. நான் கட்டாயமா படிப்பேன், நல்ல நிலைமைக்கு வருவேன். எங்க அம்மாக்கு நிறைய நகை நெட்லாம் செஞ்சு போடுவேன். அதான் இப்ப ஆசையா இருக்குது. நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். நீங்க உங்க அப்பா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சொல்ல போனா நானே உங்களை விட்டு தான் போகணும்னு நினைச்சேன். கடவுளை பிரிச்சுட்டாரு. விட்டுருங்க, பரவாயில்ல. எந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வேண்டாம். நான் போயிட்டு வரேன். இல்ல, நான் போறேன். என்ன என்ன கொண்டு வரக்கானா? என்ன சார், நான் சார் சார்னு கூப்பிட்டு இருக்கேன், நீங்க கனவு கண்டுட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. என்ன இவ்வளவு நேரம்? மாட்ல பால் கறக்க வேண்டாம், இப்பதான் எங்க அம்மா கொடுத்துட்டாங்க. இந்தாங்க. இது போதுமா இன்னும் வேணுமான்னு கேட்டாங்க. வேணும், நிறைய வேணும். எங்க அம்மா வராங்க. அப்படியா?
இனிமேலு 2 லிட்டர் தேவைப்படும். சாயங்காலமும் காலையிலயும் கொண்டு வந்துரு. சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்க ஊர்ல யாருமே மொத்தமா பால் வாங்க மாட்டாங்க. 100 200 தான் வாங்குவாங்க. வீடு வீடா கொண்டு வித்துட்டு வரதுக்குள்ள போதும்னு ஆயிரும். எவ்வளவு பால் இருந்தாலும் அதை எங்களுக்கே கொடுக்க சொல்லிடு, நான் வாங்கி கொடுத்தேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். அது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. என்ன சார், ஊர்ல என்ன பத்தி என்ன பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது? ஊரு கிடக்கு ஊரு, எவன் பேச்சு எனக்கு தேவையில்லை. நான் கேட்டதுக்கு சார், என்ன கல்யாணம் பண்ணா நீங்க பொட்டுன்னு போயிருவீங்க சார். அப்படி எவன்டி சொன்னா? யார் ராசி அப்படி? உடலாலும் உள்ளத்தாலும் ஒண்ணு சேர்ந்தா மட்டும் காதல் இல்ல, கல்யாணமும் இல்ல. மனசார சேர்றதுக்கு பேர் தான் காதலே கல்யாணம். அப்படி பார்த்தா நான் நீயும் சேர்ந்துட்டோமே. நான் இப்பவும் நல்லா தானே இருக்கேன். சார், ஏன் பட்டணத்துல என்ன உனக்கு தெரியாது? நான் என்ன செத்தாடி போயிட்டேன். கடவுள் எனக்கு ஒரு வழி விட்டுட்டாரு. நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உண்மையில சொல்லாடி செம்ம சந்தோஷமா இருக்கேன். கடவுள் என் பாதையை ஈஸியாக்கி விட்டுட்டாருல. சார், நிஜமா தான் சொல்றேன். நான் ராசி இல்லாதவா. நான் வயித்துல இருக்கும்போது எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அவருக்கு விதி முடிஞ்சது போயிட்டாரு. அதுக்கு உனக்கு என்னடி சம்பந்தம்? அப்படி ஓ ராசியில தான் அவர் செத்தாருன்னா அவரோட விதை தானே நீ பூமியில இருக்க தானே செய்யற. அப்படி பார்த்தா உங்க அப்பா கெத்துடி செத்தாலும் அவருடைய விதைய பூமியில போட்டு தானே போயிருக்காரு. அப்படி பார்த்தா நீ ராசிக்காரில உங்க அப்பா சந்ததி அழிக்காம கொண்டு வந்துட்டிய. என்ன சொல்றீங்க? நீ மட்டும் உண்டாகாம இருந்திருந்தனா உங்க அப்பா பிறந்ததுக்கான எந்த எவிடன்ஸ் இல்லாம போயிருக்குமே. இப்ப நீ பிறந்த போய் தானே இன்னார் பிள்ளைனாலும் தெரியுது. உங்க அப்பா பேர் இன்ன வரைக்கும் பேர் பேசப்படுது. இன்னார் பொண்ணு, இன்னாருக்கு பொண்ணுன்னு நீ பிறந்ததுனால அவருக்கு அந்த பேர் கிடைச்சது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி ராசியில தானே போயிட முடியும்? அப்பல எந்த மண்ணு கிடையாது. அது முட்டா பையில பேசக்கூடிய வார்த்தை. அப்படி கடவுள் ஒருத்தன ராசி உள்ளனாவும் ஒருத்தன ராசியில படைக்க மாட்டாரு. கடவுள் பிள்ளைங்க எல்லாருமே சரி சமந்தான். இது மனுஷனா உருவாக்குனதே. சத்தியமா சொல்றேன்டி. அப்படி பார்த்தா உங்க அத்தை தாலி கட்டு நிக்க நான் செத்து போயிருக்கணுமே. பொய் தாலி தான் இருந்தாலும் நான் மனசார தான் கெட்டுனேன். பொய்யா தாலி கட்டினாலும் ஒரு நாள் முழுக்க என் மனைவியா நீ வாழ்ந்திருக்க. அது நடிப்பு தானே? இன்னும் பொறுத்த வரைக்கும் நடிப்பு. எனக்கு அது வாழ்க்கை. நான் மனசார வாழ்ந்தேன். நான் என்ன செத்தா போயிட்டேன். இதுல இருந்து தெரிய வேண்டாம். சொல்ல போனா எனக்கு இப்போதாண்டி கோடி கோடியா கொட்டுது. நான் ஒரு பக்கம் செலவழிச்சாலும் ஒரு பக்கம் கோடி கோடியா கொட்டுது. எங்க அம்மா ஏகப்பட்ட வியாதியில கஷ்டப்பட்டாங்க. நீ என்னைக்கு மருமகான் எங்க அம்மாக்கு தெரிஞ்சதோ வியாதியெல்லாம் பறந்து போச்சு. சொந்தக்கார சுய புத்தி எல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. எல்லாம் ஒரு ராசி தான். நான் ராசி நம்பல, ஆனா உன் நல்ல ராசி நான் நம்புறேன். நீ எந்த பொருதான் என் வாழ்க்கை மாறிச்சதே. வாழணுங்கிற அர்த்தத்தை கொடுத்தவா, வாழ்க்கை எவ்வளவு அழகானதுன்னு கத்து கொடுத்தவா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ்றது எவ்வளவு அழகான வாழ்க்கைன்னு காமிச்சவா. உன் கூட 100 வருஷம் வாழ்ந்து குழந்தை குட்டியோட இந்த பூமியில நான் வாழணும். உனக்கும் எனக்கும் பிறக்க பிள்ளைங்க அம்மா அப்பா நம்மளை கூப்பிடணும். கைப்பிடிச்சு ஒன்னா கோயிலுக்கு போனோம். கிழவனும் கிளவியும் ஆனாலும் ஒன்னா ஒற்றுமையா ஒன்னா மரணிக்கணும். இப்படி ஏகப்பட்ட கனவோடு இருக்கேன்டே. இதெல்லாம் நிச்சயமா நிறைவேறும். உங்களால ஊர் உலகத்துக்கு நிறைய நல்லது நடக்க வேண்டியிருக்கு. ஏன் கெட்ட நேரம் உங்களை வந்து தொத்திக்கிட வேண்டாம். பாலை வாங்குங்க சார். அட்டியே லூசே. அப்படி பார்த்தா நான் வயிற்றுல இருக்கும் போது தான் எங்க அப்பா இறந்து பண்ணாரு தெரியுமா? ஆமா, நான் வயிற்றுல இருக்கும் போது எங்க அப்பா இறந்து பண்ணாரு. அதுக்காக என்ன நான் ராசியில வேணா. அதுக்கப்புறம் தான் நான் கோடீஸ்வரனாவே ஆனேன். நீ எதாவது அப்படிதான் சொன்னாங்களா? எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ உண்டான நேரம் தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு என் சொந்தக்காரங்க கூட சொன்னாங்கறான்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்களே. அதுக்காக நான் ராசியில வேணா. இன்னைக்கு என்னால எத்தனை குடும்பம் வாழுது, என்னால எத்தனை பிள்ளைங்க படிக்காங்க. அப்ப எப்படி நான் ராசியில வேணா போக முடியும்? அப்படி யார் ராசிக்கே நான் இவ்வளவு பேரை படிக்க வைக்கும் போது உன் ராசிக்கு நீ எத்தனை பேரை படிக்க வைப்ப? அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடி, அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காத. என்ன? அப்போ உங்களே மாதிரி நான் நிறைய பிள்ளைங்களை படிக்க வைப்பேனா சார்? இதான் என் ராணிங்கிறது. அப்ப கூட தன்னால எத்தனை பேர் நன்மை அடைவாங்கன்னு யோசிச்ச பாரு. நான் ராசியில நினைச்சு சந்தோஷப்பட்டு ஓடுவேன் நினைச்சேன். அந்த ராசியால தன்னால எத்தனை பேரை படிக்க வைக்க முடியும்னு கேட்ட பாரு. உன்னையே எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்குன்னு இப்ப புரியுதா? யாரை விட்டாலும் நான் ஒண்ணு விட மாட்டேன். உனக்கு என்ன பிடிச்சாலும் சரி பிடிக்காம போனாலும் சரி, நான் இப்படியே உன்னை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துட்டு போயிருவேன். எனக்கு இது போதும். அப்போ சின்ன சின்ன விளையாட்டு பண்ணுவேன். சின்ன சின்ன சிலிமசம் போதும், அவ்வளவுதான். பெரிய ஆசைலாம் இல்லமா, சின்னதா உன் இடுப்ப கிழுவேன், உன் கண்ணத்தை கிழுவேன், அப்பப்ப உன் முன்னாடி பிடிச்சி இருப்பேன். இந்த சந்தோஷம் போதும். சார்லாம் சொல்லக்கூடாது. இல்ல, நானும் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்ன? இல்ல, நீங்க என்ன பேசினாலும் எனக்கு ஏன் கோவமே வர மாட்டேங்குது. இதே எங்க ஊர்ல வேற யாராவது பேசி நான் இன்னத்துக்கு உண்டிலன்னு ஆக்கியிருப்பேன். நானும் ஆரம்பத்துல இருந்து பார்க்க நீங்க என்ன பேசினாலும் என்னால ஏன் கோவமே பட முடியல. முத நீங்க கூப்பிட்டோன்னே என்ன தைரியத்துல உங்க கூட கார்ல வந்தேன். எதுவுமே எனக்கு புரியலையே. நானும் பல முறை யோசிச்சு பார்த்துட்டேன் சார். எனக்கு இதுக்கு விடையே கிடைக்க மாட்டேங்குது. நீ என்ன சொல்ற? ஆமா சார், முத உங்க பி என்ன கூப்பிட்டுட்டப்போ நான் எந்த நம்பிக்கையில முன்ன பின்ன தெரியாதவங்க ஒரு கார்ல நான் போனேன்.
உங்களை அங்க வந்து எப்படி பார்த்தேன்? நீங்க என்ன மனைவியா நடிக்கணும்னு கேட்கப்போ எனக்கு ஏன் கோபம் வரல? நான் ஏன் நடிச்சு கொடுத்தேன்? சந்தர்ப்ப சூழ்நிலை பொய் கல்யாணம் நமக்குள்ள நடக்க இருந்தது. அப்போ கூட எனக்கு கோபம் வரல. அதுக்கு நான் தலையாட்டிக்கிட்டு நின்னேன். என்னை ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரி நான் நின்றுட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட நான் இங்க வந்து உங்களை மறக்கவே இல்லை. ஆமா சார், லைஃப்ல நீ ஒரு வாட்டியாவது உங்களை பாப்பேங்கிற எண்ணம்லாம் வரல. நீங்க என் கூட இருக்கதாவே நான் உணர்ந்தேன். அதே மாதிரி கொஞ்ச நாள்ல நீங்க இங்க வந்துட்டீங்க. அதிர்ச்சி அடையவே இல்லை. நீங்க எங்க ஊருக்கு வந்து நினைச்சு நான் அதிர்ச்சி அடையவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்க இங்கே தான் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது மட்டும் இல்லை, நீங்க நிறைய வாட்டி என்கிட்ட விளையாடும் போதும் சரி, ஏதாவது பண்ணும் போதும் சரி, எனக்கு கோவமே வர மாட்டேங்குது. எதனால? இந்த ஊரே உங்களையும் என்னையும் நினைச்சிச்சு பேசினாங்க. அப்போ கூட எனக்கு கோவம் வரவே இல்லை. அதே எங்க ஊர் பையன் கூட என்ன நினைச்சிச்சு பேசியிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கே தெரியாது. சார், இப்பவும் சொல்றேன் சார், நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? சார், நான் எனக்கு நினை 1000 வாட்டி கேள்வி கேட்டிருக்கேன். சார், யாராவது காதலிக்க பையன் இதே ஊர்ல இருக்கான்னு தெரிஞ்சோம் இன்னொரு பையன் கூட தன்னை பத்தி பேசினா அவளால தாங்கிக்க முடியுமா சார்? இல்ல அவன் என்ன நினைப்பா, நம்ம மேல கோவப்படுவானே அப்படின்னு ஒரு பையன் இருக்கும்ல சார். எனக்கு அது எதுவுமே இல்ல சார். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. என்ன சொல்றீங்க? நான் உன்கிட்ட சொன்னா சொல்லலையா? நீ என்கிட்ட சொல்ல முடியாது, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். உன் குரலை வச்சுதான் எனக்கு உன்னை பிடிச்சது. நீ பஸ்ல முன்னாடி நின்ன, உன் குரல் தான் என்னை இழுத்தது. ஏதோ பூர்வ ஜென்ம பந்த மாதிரி. புரியல. உன் குரலை முத திருப்பு கேட்கும் போது எனக்கு முத திருப்பு கேட்ட மாதிரி இல்ல. ஏதோ எனக்கு பரிச்சயமான குரல், எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல், எனக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு குரல், நான் தேடிக்கிட்டு இருக்க ஒரு குரல். அப்படிதான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அதாவது நான் ஒரு பொருளை தொலைச்சிட்டேன், அதை தேடி பல வருஷம் அழுது உருண்டு நான் தேடிட்டு இருக்கேன். திடீர்னு கிடைச்சிருக்கு, அப்போ ஒரு சந்தோஷம் வருமே. அப்படித்தான் உன் குரலை கேட்ட அன்னைக்கு எனக்கு இருந்தது. இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாருன்னு பசுக்குள்ள நான் உன்னை தேடினேன். உன் முகத்தை பார்க்க முடியல. அப்புறமா நீ என் நெஞ்சோட வந்து சாஞ்ச. அம்மா, என் உடம்பை ஹைஸ்கூல்ல வச்ச மாதிரி சில்லுன்னு இருந்தது. அதைய வார்த்தையால விவரிக்கவே முடியாது. தொலைச்ச பொருளே என்கிட்ட வந்துட்டு அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கும் விட தெரியலடே. அதனால தானே உன்னை விடாம நான் பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கேன். சரி சார், என்னங்க, எங்க அம்மா தேடிக்கிட்டு இருப்பாங்க. நான் வேற காலேஜுக்கு போகணும். நேரே பிடிங்க. ஏ, எங்க அம்மா வருவாங்க. சமையலுக்கு ஒரு ஆளு வேணும். அம்மா சமைச்சுக்கிட மாட்டாங்க. சமையலுக்கா? தங்கங்கிழவி நல்லா குழம்பு வைக்கும். நான் என்ன அவளை வர சொல்லட்டுமா? அவ அந்த காலத்து ஆளுதான். குழம்புலாம் நல்லதான் வைப்பாவ. சரி, அவங்கள வர சொல்லு. சரி சார், எனக்கு காலேஜுக்கு நேராயிட்டு நான் வரேன். நானும் காலேஜுக்கு தான் வரணும். சரி, பாலை உள்ள வச்சுட்டு போ. இல்லையா? ஒண்ணும் பண்ண மாட்டேன், வச்சுட்டு போ. வேண்டாம், புடிங்க. ஒண்ணும் பண்ண மாட்டேன்டி. தேவையில்ல, பாலை கையில புடிங்க. அதான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல, உள்ள கொண்டு வை. மாட்டேன். ஏன் இங்க ஒண்ணு கட்டி பிடிக்க முடியாது? உள்ள வச்சுதான் கட்டி பிடிக்க முடியும் இல்ல, இங்க வச்சு கட்டி பிடிக்க முடியும். ஆனா வேண்டாம். இப்படிதான் நல்ல பையனா மாறணும் சார். அப்படி இல்ல, ஒட்டு மொத்தமா கட்டி பிடிக்கணும். அதுக்குதான் உங்கள புடிங்க சார். ஆளு சைஸை பாரு. ஏதோ மனசுல கதை சொன்னா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. ஏதோ உங்க சம்பந்தப்பட்டது ஏன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கேன்னு மத்தவங்க எல்லாம் விசாரிச்சிட்டு இருக்கமே. அதுக்கு இவர்கிட்டே கேட்டு தொலைச்சிடலாமேன்னு தான் கேட்டேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. வீணா கருப்பட பண்ணிட்டே இதை சொட்டு எண்ணிடுவேன். யார்கிட்ட? ராணி கிட்டயா? தொலைச்சிருவேன் தொலைச்சி. மொத்தமா கட்டி பிடிப்பாராமல்ல, கையை நொடிச்சிருவேன். இந்த ராணியை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. மண்டையும் பாரு, தொப்பி மண்டை. பாலை கொண்டு வாங்கி உள்ள கொண்டு காய்ச்சி குடிச்சிட்டு காலேஜுக்கு போனேன். பாலை கொண்டு இந்த பிள்ளைகிட்ட வம்பல இருக்க கூடாது. அதான் சொன்னேன், உள்ள கொண்டு வையினே. ஹலோ ஹலோ, என்ன என்ன? உள்ள ரொம்ப பேச விட்டேன்னு வச்சுக்கோங்க. ஹலோ, உங்களுக்கு சொல்ல புரியாது. சத்தம் போட்டுக்க. சத்தம் போட மாட்டேன், கொன்னுடுவேன். அதான் உன்ன வாக்குமூலம் கொடுத்துட்டியா? நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் வர மாட்டேங்கன்னு. வரும், இனிமேல் கட்டாயம் வரும். அதனாலதான் என் மனசு இருந்ததை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா என் மனசுல உங்களை பத்தின எந்த எண்ணமும் இல்லைன்னு சொல்றதுக்காக தான் சொன்னேன். பரவாயில்ல, உன் மனசுல எப்படி இடம் பிடிக்கணும்னு எனக்கு தெரியும். எனக்கு நீ வேணும்டி. காட்ட வேண்டியது இருக்கும். என்ன ஆனாலும் சரிடி, நீ எனக்கு வேணும், புரியுதா? நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டீங்க? என்ன தொட்டா நீங்க செத்துருவீங்க. தூர போங்க. செத்தாலும் சேர்ந்து சாவலாண்டி. செத்தாலும் சேர்ந்து சாகலாம். ஒரு ராசி தான் என்ன கொல்லுன்னா பரவாயில்ல, உன் கூட வாழ்ந்துட்டே செத்து போறேன். வேண்டாம் சார், வேண்டாம் சார்.